ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் ரீபர்த்துங்கிற மாங்காவோட சாப்டர் 3யோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாப்டர் எதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோ குகையில் தூங்கிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு அந்த வயசானவரும் பேசிகிட்டு இருக்கிறதோட தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சாப்டர் ஜுவான்டியான் கிளானோட என்ட்ரன்ஸில் தான் ஆரம்பிக்கும். என்ன நடந்திருக்கும்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த வயசானவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிளம்பி நேராக அந்த ஜுவான்டியான் கிளானுக்கு வந்திருப்பான். இப்போ என்ட்ரன்ஸில் இருக்க ஒருத்தட்ட போயிட்டு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இது என்னோட தேர்ட் ட்ரையலில் கலந்துக்கிறதுக்கான அனுமதி லெட்டர்னு சொல்கிறான். அவரும் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு சரி என் பின்னாடியே வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த பொண்ணு அந்த வயசானவரை அவங்களோட கிளானுக்கு அனுப்பிட்டு நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போது ஒரு பாறைக்கு முன்னாடி ஒழிஞ்சிட்ருப்பா. நம்ம ஹீரோ ஜுவான்டியான் கிளானை சேர்ந்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் ஜுவான்டியான் கிளானை சேர்ந்தவனா அதான் இவ்வளோ பலசாலியாக இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அவர் கூட சேர்ந்து உள்ளே போயிடுவான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஜுவான்டியானில் இருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் அரேனாவை தான் காட்டுவானுங்க. அங்கே நம்ம ஹீரோ மாதிரியே தேர்ட் ட்ரையலில் கலந்துக்க வந்த நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே போய் வெயிட் பண்ணுவான். நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கப்ப சென்லி இங்கே திரும்பி பாருன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கும். ஆமாங்க, நம்ம ஹீரோவோட பேர் சென்லி. நம்ம ஹீரோவும் யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே நீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டுருப்பா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமாக நான் அப்போவே சொன்னேன் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லி. ஆனால் அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதனால் நீ நம்ம 2 பேரும் தனித்தனியாக போகலான்னு சொல்லி சொன்னேன். நீ இங்கே வரதுக்குள்ளே அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நான் ஒன்றும் வேணும்னே வெடி போகல, நான் உனக்காக ஒரு குட்டி ஃப்ரெண்டை கூட்டு வரதான் போனேன்னு சொல்லிட்டு அந்த கொம்பு வச்ச சிங்கத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறப்ப அந்த பொண்ணு வாவ் சின்ன பையன் நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்கே இருக்க ஒருத்தர் இருந்துக்கிட்டு இந்த 3வது ட்ரையலுக்கு ரொம்பவே முக்கியமான விண்டு ஸ்வாட் டெக்னிக்கை கற்றுக்க 3 நாள் ஆகும், ஆனால் நான் இருந்து வெறும் 2 நாள்லேயே கற்றுக்கிட்டேன்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு இருக்கான். அவனோட பேர் டாங் சூலிங். நம்ம அவனை சூலிங்னு சொல்லி கூப்பிடலாம். அவன் நம்ம ஹீரோ அந்த நீ பொண்ணுகிட்ட திட்டு வாங்கி சமாளிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோவையே தோத்தாங்களி உனக்கு நல்லாவே பொண்ணுங்க காலை பிடிச்சி கெஞ்ச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நீ பொண்ணு இருந்துட்டு நீ என்ன சொன்னால் ஸ்வாட் வின் டெக்னிக்கை வெறும் 2 நாள்லேயே கற்றுக்கிட்டேன்னு சொல்லி பேத்திக்கிட்டு இருந்தே. ஆனால் சென்லி அந்த டெக்னிக்கை வெறும் 1 நாள்லேயே கற்றுக்கிட்டான்னு சொல்லி அவனை மொக்க பண்ணிடுறா. அப்போ அந்த சூலியான அவமானத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன விட யாராலையும் அந்த டெக்னிக்கை இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ அதுக்கு என்ன இப்போ இந்த டெஸ்ட்டில் யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் அந்த டெக்னிக்கை முதல்ல மாஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த சூலியாங்க அப்படி மட்டும் நீ இந்த டெஸ்ட்டில் முதல்ல வந்துட்டேன்னா நான் முன்னாடி மண்டி போட்டு உன்னை தாத்தான்னு சொல்லி கூப்பிட்றேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு 3 பேர் காற்றுல பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த ஜுவான்டியான் கிளானோட எல்டர். அவரோட பேர் ஜியாங். அவர் கீழே இறங்கின உடனே எல்லார்கிட்டையும் வணக்கம் சொல்லிட்டு நான் தான் இன்னைக்கு இந்த போட்டியை நடத்த போகிறேன், இப்போ வாங்க இந்த போட்டி என்ன அப்புறம் இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய மரபொம்மைங்க இருக்க வழியை காட்டி நீங்கள் எல்லாரும் இந்த மரபொம்மை இருக்க வழியாக கடந்து யார் இந்த மலையோட உச்சிக்கு வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த மரபொம்மைங்க ரொம்பவே கொடூரமாக தாக்கும், அதனால் எல்லாரும் பார்த்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அந்த நீ பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து உன்னால இந்த போட்டியில் அந்த சூலியான தோக்கடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த சூலியாங்க என்ன தாத்தான்னு சொல்லி கூப்பிட்றத கேட்கறதுக்கே நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இப்போ இந்த போட்டி இங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாரும் அந்த மரபொம்மைங்க இருக்க வழியாக மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக ஆரம்பிக்கிறப்ப அந்த மரபொம்மைங்க எல்லாம் அவங்கள கரண கொடூரமாக அட்டாக் பண்ணி கொல்ல ஆரம்பிக்குது. அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாரும் அந்த மரபொம்மைங்கிட்ட மாற்றிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு மரபொம்மையாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு பின்னாடியே அந்த நீ பொண்ணு ஒவ்வொரு பொம்மையாக கடந்து வர ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த மரபொம்மைங்க எல்லாம் அந்த பொண்ணை சுற்றி வளைச்சிடுது, அவளால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த நீ பொண்ணு நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த டெக்னிக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பண்ணுறா. அதில் மொத்த மரபொம்மையுமே தோலாக நொறுங்கி போயிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த எல்டரை தான் காட்டுறாங்க. அந்த எல்டர் கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டு அந்த எல்டரை பார்த்து இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு எல்டர் டாங்கோட பேரன் சூலியாங் இந்த போட்டியில் கலந்துக்கிறான்னு கேள்விப்பட்டேன், அவன் சின்ன வயசுலேருந்து சண்டை பயிற்சியில் ரொம்பவே கை தேர்ந்தவன் சொல்கிறாரு. உடனே அவர் கூட வந்துக்கிட்டு அப்போ அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு அப்படிலாம் நம்ம உடனே முடிவு பண்ணிட முடியாது, இது ஒரு போட்டி, இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த சூலியாங்க தான் காட்டுறாங்க. அவன் இருந்துக்கிட்டு வேகமாக அந்த மரபொம்மைகள்லாம் கடந்து வந்துக்கிட்டு இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த எல்டரை தான் காட்டுறாங்க. அவர் இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தன் ஏற்கனவே இந்த போட்டியை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், வாங்க உடனே நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகிறப்ப அவர் கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டு மலை உச்சியில் யாரோ நிற்கிறத பார்த்துட்டு அங்கே நிற்கிறது ஒன்றும் சூலியாங் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே பறந்து வந்து கீழே நிற்கிறப்ப ஏற்கனவே மலை உச்சியில் இருக்க நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு நான் சென் குடும்பத்தை சேர்ந்தவன் எல்டர் ஜியாங்குக்கு என்னோட மரியாதையை செலுத்துறேன்னு சொல்லிட்டு வணங்குறதோட இந்த சாப்டர் 3 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.